இதில் ஒரு ட்விஸ்ட்டு கேளு. பன்னிக்கறி நான் முதல்ல நான் இப்போ தான் சமைக்கிறேன். அதை விட ட்விஸ்ட் என்னன்னா, இதை நம்ம வந்து பிரெட்டில் சாப்பிட போகிறோம். பிரெட்டில் நான்வெஜ் மாதிரி. வா. ஹலோ கைஸ், வெல்கம் டு மாடர்ன் ஜிப்சி. நான் உங்கள் அசோக், அப்புறம் வேறு தமிழில் பார்த்து வந்திருப்பீங்க. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, பன்னிக்கறி எடுத்து கிராமத்தில் சமைக்கிறது தான் பிளான். கறி வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுபாஷ் பங்கு வந்து அவன் ஊரில் இருக்கான். நாங்கள் கறி வாங்கிட்டு அவங்க ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து சமைக்கிறது. இடையில வந்து எங்கள் காலேஜ் ஃப்ரெண்டு கௌதம் வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் அப்படியே வர்றானா இல்லை போகிறப்போ நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு போகிறோமான்னு தெரில. இப்போ ஃபஸ்ட்டு கறி வாங்குகிறோம். கறி பார்க்க சொல்லியிருந்தோம். பார்த்தாச்சு. கடை பக்கத்தில் 4 கடை விசாரிச்சேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இங்கே ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லா பக்கம் கடை இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த கடை இருக்குது. சரி தான் இருக்குது. போயிட்டு வாங்குகிறோம். நான் அது அவ்வளோவா சாப்பிட மாட்டேங்க. பன்னிக்கறியெல்லாம் சாப்பிட்டதில்லை. எங்கள் அம்மா வச்சா மட்டும்தான் சாப்பிட்டேன். எனக்கு பசங்களோட சமைக்கணும். பசங்களோட அது சமைச்சு சாப்பிட்றது வந்து அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை பங்கு வேறு ஃபீல் டேஸ்ட்டே தனி. எனக்கு அந்த கறியெல்லாம் வாங்குறதெல்லாம் ஆகாது பங்கு. நீ தான் போய் பார்த்து இப்போ வாங்கணும். போகலாமா? நீ வாங்கிடுவல? வாங்கிறேன். ஒரு குடும்பஸ்தங்க, அதனால எல்லாம் கல்யாணம் கூட ஆகல எனக்கு. சரி, கல்யாணம் மட்டும் ஆகலை, ஆனால் எல்லாம் இருக்குது மற்ற எல்லாம். போயிட்டு இப்பெல்லாம் சொல்லாத. சரி, அடிச்சு போடுவாங்க. சரி பங்கு, போயிட்டு வாங்கிடுவோம். அவ்வளோலாம் பேச வேண்டாம். இன்னும் போயிட்டு சுபாஷ் ஊருக்கு வேறு போகணும். அவன் வேறு அங்கே வெயிட் பண்ணியிருப்பான். போயிட்டு இப்போ கறி வாங்கிட்டு போனால் கரெக்டாக இருக்கும். சுபாஷ் பங்கு தான் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இப்போ போய் கரெக்டாக பார்த்து வாங்க, இதில் இவ்வளோ கிலோ சொல்லு, இதில் இவ்வளோ கிலோ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான். போய் அது மாதிரியே கிடைக்குதா, அந்த கறி அதெல்லாம் கிடைக்குதா பார்த்து வாங்குறோம். போகலாம். அவ்வளோதாங்க, கறிக்கடை பக்கத்தில் வந்துட்டு பாருங்க. அவ்வளோதான், அங்கெல்லாம் போய் வாங்குகிறோம். முதல்ல விசாரிக்கணும். முதல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்துருக்கோம். சரி, வாங்க, வாங்கிட்டோம். 2 கிலோ வாங்கியாச்சு. 2 கிலோ பாருங்க. கறி துண்டு அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, 6 பங்கு. அந்த அல்வா துண்டு மாதிரி இருக்கிறது வாறு. அது கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். ரொம்ப போட்டால் திகட்டும். அதுக்கப்புறம் கறி கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கியிருக்கோம். சுபாஷ் பங்கு சொல்லி அனுப்பிச்சிட்ருக்கான். கொழுப்பு ரத்தமும் கேட்டு வாங்கிட்டு வாங்க பங்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். வாங்கியாச்சுல. இங்கே ரத்தம் தனியாக ஒரு பேக்கெட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஆமாம். அதுக்கப்புறம் கொழுப்பு கொஞ்சம் அவங்க ஜாஸ்தியாக போட்டாங்க. கறியுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க போட்டு கொடுத்தாங்க. நல்ல பாட்டியை ஒருத்தாங்க அவங்க. சரிங்க, நல்லா பேசினாங்க. அவ்வளோதான், கிளம்பிட்டப்போ ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. போயிட்டு அங்கே இன்னும் செட்டப்லாம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் சமைக்கணும். ஃபஸ்ட் டைம் சமைக்கிறோம் இல்லை பங்கு? ஆமாம் பங்கு. நீ சமைச்சிருக்கியா? முன்னாடி பங்கு. இதை வச்சு தான் ட்ரையல் பார்க்கணும். நம்மளும் புரியல எனக்கு ஒன்றும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் புது குக்கிங் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நாளை பின்னா யூஸ் ஆகலாம். அதுக்காக லைஃபுக்காகவா? ஆமாம் பங்கு, இருக்கணும்ல. அதுதான். சுபாஷ் பங்குக்கு ஓரளவுக்கு சமைப்பான். எனக்கும் கொஞ்சம் தெரியும். இவனுமே சமைப்பான். ஆனால் பன்னிக்கறி இதான் ஃபஸ்ட் டைம். எல்லோரும் 3 பேருமே ஃபஸ்ட் டைம் சமைக்கிறோம். பார்ப்போம், கொஞ்சம் நல்லாவே வரும் அப்படின்ட்டு. எங்கே பங்கு தோட்டத்துக்கு வரானா இல்லை வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே தாங்க போய் வழக்கம் போல் அங்கே தான் போயிட்டு அங்கெல்லாம் எதுவும் பிளான் பண்ணி பண்ணுறதில்ல. அப்படியே ஃப்ளோவில் போகிறது தான். அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. பங்கு கிளம்புமா? டக்குன்னு சுபாஷ் பங்கு வெயிட் பண்ணிட்டு பிறக்கிறோம், பிறந்தே ஆகிறோம். பறந்து ஆகிறோம். கதையெல்லாம் பொருளாலே போ. சேஃப்டி முக்கியம். 1 hour later. சொன்னாங்கல்ல, அந்த ஐட்டம்லாம் வாங்கியிருக்கேன். மளிகை சாமான் வாங்க சொன்னேன். கொத்தமல்லி என்னென்ன வாங்கியிருக்கேன்? கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா, கரம் மசாலா, அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் வாங்கியிருக்கோம். சரி, ஓகே, ரைட். சுபாஷ் வீட்டுக்கு போகிறோம். இதெல்லாம் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சமைக்கிறோம். ஓகே வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, சுபாஷ் வீட்டு பட்டிக்கு வந்துட்டுருக்கோம். பங்கே ஹாய்டா. இவன் தாங்க கௌதம், அப்புறம் தமிழரசன். எல்லாரும் சேர்ந்து சமைக்கலாம். பங்கு சமைக்கலாம். சுபாஷ் பங்கு பாத்திரம்லாம் ரெடி பண்ணியாச்சு பங்கு. எல்லாமே தண்ணி குண்டா, அடுத்தது அலாசறதுக்கு பாத்திரம், அடுத்தது கத்தி, வெங்காயம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சரி, நாங்கள் வர்றப்போ வந்து கறியும் பங்கு அப்புறம் என்ன வெஜிடபிள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடும். கௌதம் வந்துட்டு புதுசாக ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. என்ன பங்கு சொன்னேன்?
என்னன்னா பன்னிக்கறி கூட வந்து பிரெட்டை வச்சு சாப்பிட போறோம் இன்னைக்கு. பிரெட்டை வச்சு சாப்பிட்றப்போ அது வந்து புதுசா இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு வந்து இந்த பிரெட்டை ட்ரை பண்ணியிருக்கியா? நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க யாரும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால இதை வந்து ட்ரை பண்ணலாம். சரி ட்ரை பண்ணலாம். கூடவே சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குல்ல? சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ஒரு புது அனுபவம். பிரெட்டு தான் மெயின், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிறது. சரி அப்போ வந்து ரெண்டுமே எடுத்துக்கலாம். சாப்பாடும் இருக்கும் பிரெட்டும் இருக்கும். இஷ்டப்பட்டது சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரெட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த இதில் சாப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். எப்பங்க? ஆமாம், சாப்பிட்டா தான் நம்ம ரிவ்யூவே சொல்ல முடியும். சாப்பிட்டா தான் ரிவ்யூ சொல்ல முடியும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு புது ட்ரையாக இருக்கும். எல்லாமே இங்கே இருக்குல்ல, வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு இடம். எல்லா வசதியும், தண்ணி வசதி. இங்கே சுபாஷ் வீட்டு பட்டிங்க செம்ம பிளேஸு. மாஸ்டர் வேற கூட்டி வந்திருக்கோம் இன்னைக்கு. சரி பங்கு நம்ம ரொம்ப நல்லா அடுப்பு ரெடி பண்ணிடலாமா? அடுப்பை இடம் பார்த்து அடுப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணுறோம், அடுத்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒருத்தன் அடுப்பை ரெடி பண்ணுங்க, ஒருத்தன் போயிட்டு கறி அலசிட்டு வந்துடுவோம். சரி எல்லாம் வந்துட்டு சைமல்டேனியஸாக மாற்றி பண்ணிக்கலாம். அப்படி ஓகே ஓகே. ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறோம். அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு வேலை பார்க்குறோம். டேய் எப்படி அடுப்பு இப்படி பார்த்து வச்சுக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுப்பு பற்ற வைப்போம். ஏன் பங்கு சூட வச்சு அப்பதான் பங்கு காற்று காணையாது, டக்குன்னு நல்லா பிடிச்சிக்கும். இல்லைன்னா லேட்டாகும். சிறப்பாக பற்றிக்கிச்சு. அடுத்தது ஃபுல்லாக வைப்போம். ஒரு சைடாக எரியுது வருது மச்சா, நல்லா கரெக்டாக ஊற்றாது. வெய் வச்சா கரெக்டாக. சரி பங்கு பண்ணி கொழுப்பு இருக்கு பாரு, அதை லைட்டாக அலாசி நம்ம எண்ணெய்க்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பன்னிக்கறிக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மித்த கறி மாதிரி பன்னிக்கறிக்கு வந்து எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. பன்னிக்கறியே வச்சு தான் அந்த நெய் வரதை வச்சு தான் இது பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக கொழுப்பு சேர்த்துக்கிறோம். கொழுப்பு பன்னி கொழுப்பை லைட்டாக அலாசிட்டு பங்கு அப்படியே நம்ம சட்டியில் போட்டு கௌதம் லைட்டாக வணக்குவான். சரியா? அதுலேயே வந்து நெய்யை விட்டு திரண்டு வரும் அப்படியே நெய். சரியா? கையில் அலசிக்கலாம், கொழுப்பு கம்மியாக தான் இருக்குது, அதனால கையிலே அலசிக்கலாம் போதும். ஓகே. எண்ணெய்க்கு பதிலாக அந்த இது போடுறோம். ஆமாம், கொழுப்பு தான் இந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு தூக்கி போகிறோம். கௌதமே சொல்லலாமா? அப்படியே போய் கறி அலாசிக்கலாம். கறி அலாசிக்கலாமா? ஏன்னா நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து கறி தான் போட போறோம். அதனால நீங்க கறி அலாசிங்கன்னா இன்னொரு கறி அலாசிட்டு இது நெய் திறந்து வந்தோடனே அப்படியே கறி போட்டு அப்படியே அப்படியே நம்ம ஈரமா கட்டி வந்து வர சரியா போட்டோம். அப்படியே வந்து எண்ணெய் பதம் வந்து தெரியுதா? சட்டியில வந்து தெரியும் எண்ணெய் பதம் வந்து பிசு பிசுன்னு பிடிக்கிறதுன்னு தெரியும். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா எண்ணெய் நல்லாவே இந்த இடத்துல மாதிரி எண்ணெய் நல்லா தெரியும். டே வச்சு வேறையா தமிழகத்தை தீவிரமா பத்திரிக்கையா? சரி கறியை போய் அலாசுவோம். சரியா? கறியை எடுத்து அலாசிட்டு தான் உள்ளார் போடும். கறி எடுத்துடா போயிட்டு. கௌதம் என்னடா இது இவ்வளோ எண்ணெய் வருது? வெறும் இது கொழுப்பு மட்டும்தான் போட்டுருக்கோம். ஆமா நானே வணக்க நம்பலதான். என்னடா ஃபர்ஸ்ட் வெறும் கொழுப்பு மட்டும் போட்டு இவ்வளோ எண்ணெய் வரும்னா என்ன வரும்னு நினைச்சேன். நான் இவ்வளோ எண்ணெய் வரும்னு நினைக்கல பங்கு. இது மட்டுமே யூஸ் பண்ணி சமைச்சிடலாம். இல்ல தேவையே இது இல்லாம இன்னும் கறியிலுமே வந்து நல்லா நெய் இறங்கும், எண்ணெய் இறங்கும். அதனால போதும். கறி அலாசிட்டீங்கன்னா கறி போட்டுக்கலாம். கறி அலாசிக்கலாமா? இருக்குல்ல, அதை கொஞ்சம் அப்படியே கிளீன் ஆகிறதுக்கு நம்ம எப்பயுமே வார் சொன்னா இருக்கிறதே பங்கு இதுதான் வந்து ஜம்முன்னு இருக்கும். வார் வந்து நல்லா இருக்கும். நம்ம சமைச்சு சாப்பிடல உனக்கே தெரியும். நம்ம முதல்ல அலசிடுவோம். அப்படியே அடிக்க வேண்டியதான். இங்கே எங்கடா ஊத்துறா? அந்த சைடு ஊற்ற வேண்டியதானே? என்ன ரெடி ஆயிடுச்சு? இது ஏன் முன்னாடியே போடுறோம்? கறி ஃபர்ஸ்டாவே போடுறோம்ல. கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். நம்ம எண்ணெயே யூஸ் பண்ணாம இதில் யூஸ் பண்றோம்ல. இப்போ இதுலயும் பார்த்தீங்கன்னா நெய் விட்டு வரும். ஸ்மோக்லாம் வருது, புகை கிளம்புது.
போடு. பயந்துட்டேன் கடைசியில் பார்த்தா கறி போட போட அந்த புகை அமைஞ்சிருச்சு. உனக்கு ஏன் தெரியுமா, பலாசி இருக்கிறோம்ல அந்த தண்ணியோட இதுக்கு வந்து சர 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 சரன்னு உனக்கு சவுண்ட் வரும். செத்த நேரத்தில் பயந்துட்டு. சரி அருமையாக இருக்குடாடி. வாரு தான் வந்து டேஸ்ட். வார் வந்து அதிகமாக நம்ம வந்து சாப்பிட முடியாது, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த வார் தான் வந்து டேஸ்ட் வந்து இந்த காரமாக ஜம்முன்னு இருக்கும். நல்லா கிளறணும். இப்படி டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் ஆகும். வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் இல்லை? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் பாரு, அதுல நெய் விட்டு வரது உனக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் அந்த சூட்லயே அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், உனக்கு நெய் விட்டு வர்றது நல்லாவே தெரியும். அதுதான் சைட் பை சைடு அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன தேவையோ அதையும் போயிட்டு இடித்து கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்ல. சரி பங்கு, அப்படியே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே வந்து எண்ணெய் வந்து இறங்கியிருக்கு. அப்படியே தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்படியே கறிக்குள்ள கறி வேக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி இது போதும், இந்த வேணும்னா மட்டும் ஊற்றிக்கலாம். மற்ற கறிங்களுக்கு மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படாது. பன்னிக்கறிங்களுக்கு வந்து இந்த ஒரு 6 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சமைச்சிடலாம். வெங்காயம் ஒரு 200 கிராம் எடுத்துகிறோம், கொத்தமல்லி இருக்குது, அதுக்கப்புறம் கறி மசாலா வாங்கியிருக்கோம். கரம் மசாலா அந்த மாதிரி இல்லை, இது வந்து கறி மசாலான்னு சொல்லிட்டு ஒரு 100 கிராம் பாக்கெட்டு. அப்புறம் வந்துட்டு இது பூண்டு வந்து ஒரு 3 இது ஃபுல்லாக எடுத்துருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா, கார மிளகாலாம் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. பச்சை மிளகா போட்டால் தான் அந்தளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வரும், நேச்சுரலாக வரும் அப்படிங்கிறக்காக பச்சை மிளகா எடுத்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கோம். இதெல்லாம் போட்டு தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த பன்னிக்கறி வந்து சமைக்க போகிறோம். அவ்வளோதான், நான் அடுப்பு எடுக்கிறேன். அது வந்து டம்ளர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாரு, கட்டையை போட்டு ரெடியாக உட்காடுறான். கௌதமே என்ன எடுத்துட்டு வர? கௌதமே இஞ்சி பூண்டு தான். இஞ்சி பூண்டு எது அந்த உரலையே வச்சுக்கலாம்? ஆமாம் ஆமாம், அதே தான். இந்த பூண்டு போதுமா கௌதமே? எடுத்துறியா? கௌதம் தான் ஸ்பெஷல். போதும்டா, ரொம்ப தூளாக போயிடுறா. அது பூண்டை வந்து பங்கு, பூண்டை வந்து உளிச்சு எடுக்கணும். உளிச்சு எடுத்தோம்னா அந்த வெறும் பூண்டோட டேஸ்ட் மட்டும் தான் நமக்கு வரும். பூண்டை வந்து உளிக்காம எடுத்துக்கிட்டோம்னா அந்த சக்கைக்குள்ளேயே தான் டேஸ்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்னமே நமக்கு நல்லா இருக்கும். அதனால பூண்டை வந்து சும்மா அந்த சக்கையை லைட்டாக மட்டும் குதிரை விட்டுட்டு நம்ம பூண்டை உளிக்காமே தட்டி போட்டுக்கலாம். அப்போ அந்த இதோட மேலே இருக்க தோலோட டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும், நம்ம பூண்டோட இருக்கும். அதே மாதிரி எப்பயுமே இந்த மாதிரி செய்கிறப்ப இஞ்சி பூண்டு வந்து அரைக்கக்கூடாது. அரைச்சோம்னா அதுவும் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் போகும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டை தட்டி போடுறோம். தட்டி போட்டால் ஒரு நேச்சுரலான டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். சரி இருக்கும். தண்டர்சன் என்ன பண்ணுறீங்க? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடிக்கிறதுக்கு தயாராகிடும். தயாராகிட்டீங்க? ஒரு போடலாமா? கட்டையில் வச்சுருக்கோம். அந்த காலத்து முறை, பாட்டி முறை. போதுமா? அங்கே வாங்க, இங்கே வா, அங்கே வா. சொன்னேன்ல பார்த்தியா, அதை அப்படியே விட்டு வருது பார்த்தியா? அப்படியே நீ கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நல்லா எண்ணெயே தேவையில்லை, எண்ணெயே தேவை. பூண்டு போதுமாடா கௌதமே? இஞ்சி எல்லாம் செய்யணும். ஆமாம், அப்படியே அது இருக்கட்டும், அந்த நெருப்பிலே இருக்கட்டும். அது ஒன்றும் ஆகாது இல்லை, ஒன்றும் ஆகாது. பங்கு இதை சீவணும்ல, சீவி நுணுக்குன்னு அப்படியே பேஸ்ட் மாதிரி. இப்போ அந்த கண்ணில் டம்ளர்ஸை பூண்டு இது மட்டும் இடிச்சான்ல, அது மாதிரி வச்சு நல்லா மங்கினோம்னா அப்படியே அதுவும் உனக்கு வந்து நல்லா இருக்கும். அந்த மிக்சியில் வச்சு அந்த பேஸ்ட் மாதிரி வரதை விட கௌதம் சொன்ன மாதிரி தனியாக அதில் தட்டி போடுறதா வந்து வேற லெவலில் இருக்கும். அப்படி இதையும் அதே மாதிரி தட்ட சொல்லிடலாம். பேஸ்ட் நல்ல வாசம் சூப்பராக அடிக்குது. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கணுங்க. எதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறோம்னா கிருமி நாசினியாக வந்து அது பயன்படுது. அதனால் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். மலை சாரல் மாதிரி போதுமுங்க, போதும் ரொம்ப ரைட். இஞ்சி என்ன பண்ண போகிறோம்? இஞ்சி வந்து நம்ம தோல் வந்து தோல் உரிச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி போட்டு கட் பண்ணி உள்ளே போட்டு தட்டியா இல்லை கட் பண்ணி போட்டு தட்டிக்கலாம். நம்ம நகர தட்டலாம் தட்டிக்கலாம். சரி சரி, அவ்வளோதான், எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஏப்பங்க
நான் தமிழ் பூண்டு தட்டியாச்சு போல். இது என்ன தட்டிட்டு இருக்கு? இஞ்சி அவ்வளோதான் பங்கு. ஃபினிஷிங் லைன் வந்தாச்சு. ஓகே முடிஞ்சு. சரி, பச்சை மிளகா நான் கீரவா? பச்சை மிளகா நீ கீரை இருப்பாங்க எடுத்து. ஓகே. எப்படி கௌதமா ரெண்டா போடுறதா இல்லை? ரெண்டா கீரி போட்டோம். ரெண்டா கீரி போட்டால் காரம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். முழுசாக போட்டோம்னா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓ அப்படியா? வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பச்சை மிளகா கிள்ளி வச்சுட்டேன். அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போதும். ரெண்டாக கட் பண்ணு. பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. கொத்தமல்லி இருக்குது, கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம். அதெல்லாம் வாசனைக்கு சூப்பராக இருக்கும். கிளறி ஒன்றுமா இல்லை அப்படியே? இல்லை, இப்போ கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கொத்தமல்லி தலை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா கொதிக்கும் போது நல்லா மனம் வரும். அப்படியே பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்க, சூப்பராக. பங்கு கிளறி விட்ற அடி பங்கு எப்படி இருக்குது? இது வேற லெவல் டேஸ்ட்டே வந்து இப்போ வேற லெவலில் இருப்போது நமக்கு. ஏன்னா இப்போ ஏற்கனவே கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம கிரேவி மாதிரி வரப்போகுது. கிரேவி மாதிரி இப்போ வந்துருச்சு. இன்னும் நம்ம இன்னும் சுக்கா மாதிரி பண்ண போகிறது. சாப்பிடணும் போல் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ண முடியும். சாப்பிட்றோம். தண்ணி கொஞ்சம் இஞ்சி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வந்து தட்டை மூடி வைக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கிட்டோம். ஓகே. அடுப்பு மட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா எரி வச்சோம்னா அழகாக கொதிச்சு அந்த தண்ணி இஞ்சிச்சுனாலே ஓகே. தண்ணி இஞ்சிச்சுன்னா கடைசியாக நம்ம வந்து ரத்தத்தை ஆட் பண்ணிக்கலாமா? ரத்தத்தை ஆட் பண்ணால் அது கிரேவினஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக. ஆமாம், திக்காக வரும். எவ்வளோ நேரம் அங்கே வெயிட் பண்ணுறது? தண்ணி இஞ்சிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். மினிமமாக 1/2 மணி நேரம் ஆயிரும். மினிமம் 1/2 மணி நேரம். நமக்கு அப்பப்போ திறந்து பார்த்துட்டோம்னா அது இஞ்சிறது தனியாகவே உனக்கு தெரியும். அது போய் நவாப்பழம் பொறுக்கணும்னா கரெக்டாக இருக்கும் பங்கு. ஆமாம், மரம் வேறு ஜம்முன்னு பங்கு. கரெக்டாக பழத்தை மட்டும்தான் பார்த்து பொறிக்கணும். காயை பிடிச்சி சாப்பிடக்கூடாது. அப்புறம் 4 பேர் நவாப்பழம் பொறுக்கணும்னா அடுப்பு எரியாது. யாரோ ஒருத்தவங்க அடுப்பு எரிக்கணும். தமிழரசம் பார்த்துக்கலாம். அப்போ அசோக்கு பார்க்க சொல்லிடலாம். நம்ம போய் நவாப்பழம் பொறுக்கலாம். சரி. பார்த்தீங்கன்னா நம்ம பங்கு முன்னாடியே போயிட்டான். எங்கே போயிருக்கான் பார்த்தீங்கன்னா, ஐஸ்கார் அண்ணன் வந்தாப்புல. சரி, கறி வறுக்கிற சமயத்தில் நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கும்னு ஒரு பிளானை போடாச்சு. ஆமாம், வெயிலுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் முன்னாடியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவோம். என்ன பண்ணுறீங்க? கௌதம் வாய்க்குள்ள அப்படியே துணிக்கிறான்டா. டே 2 ஐஸு போதுடா வாய்க்குள்ள. எல்லாரும் 2 வச்சுக்கிங்கடா. நான் தானே கோணம் வாங்கியிருக்கிறேன். ஒரே ஐஸை மட்டும் சாப்பிட்டு முடிச்சிருந்தா அப்புறம் சாப்பிட்டு. அது 2 தானே. அசோக் கடைசியில் உறிஞ்சி எடுத்துட்டான் இருக்கு வாயில. இங்கே ஒரு குச்சிதான் மிச்சாண்டி. உளுப்பி வேற லெவலு. அவன் பாரு கீழே எல்லாம் ஒலிக்கி விட்டுட்டு இருக்கான் பாரு. உழுவு போகுது. பிளாக் கலர் தனியாக உழுவு போகுது. டக்குன்னு அதை போடு பங்கு. உளுப்பி வேற லெவல்ரா. வாயில தள்ளி விட்டு டக்குன்னு மாத்திக்கிது வாய்க்கு. கையை பாரு, கையை பாரு. கையெல்லாம் ஊத்திருச்சு. என்னப்பா கை இப்படி ஊத்துது? சொருன்னு புரிஞ்சு எடுக்கிறானுங்க பாருலாம். அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் கௌதம் தான் இவருங்க 2 ஐஸ் வாயில விட்டு உரியான். இந்த கையில ஒன்று அந்த கையில ஒன்று மாற்றி மாற்றி. அவனுக்கு மட்டும் இல்லைடா, கலராக இருக்குது. டபுள் கலர். அது அவன் வானம் இல்லடா, அதுதான் 2 கலரு. 7 கலர் தான் வானம் இல்லை, 2 கலர் தான். மஞ்சள் ஆரஞ்சு இருக்கா? பாதி மறைஞ்சு போச்சு. பாலிஷாட்டு இருக்குது. நாக்க பாருங்க கைஸ் எப்படின்ட்டு. என் நாக்கு இருக்குதா? அப்படியே தான் இருக்குது. நாக்குல கலர் இருக்கான்னு நாக்கு இருக்கான்னு கேட்குறேன். உண்டாக அமர்ந்துருச்சு என்னமானு பார்த்தா. என்ன பங்க அங்கிங்க சுற்றி டான்ஸ் ஆடுற? சுத்தரானா பாடு. ஒரு ஐஸ் சாப்பிட்றதுக்குள்ள அண்ணன் நடையப்பார், அண்ணன் ஸ்டேடப்பார். அப்படியே காமிங்க காமிங்க. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானாயா? நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா
புகழ்ச்சி பிடிக்காத ஆளு உரியப்பார் சுத்துறாரு ஒரு சுத்து. உரிய கருத்தா பேக்கு காமிக்கிறாரு. பங்கு பாரு பங்கு எப்படி வந்திருக்கு, பயங்கரமாக இருக்கா. நேரம் ஆக ஆக கிரேவி அப்படியே சுண்டி செம்ம வாசம். அதுதான் ப்ளட்டு ஊற்றவும் அப்படியே கலர் இன்னுமே சேஞ்ச் ஆகிருக்குல்ல. செம்மையாக இருக்குது, சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக. வாறு இந்த பாரு கறி எல்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் விடும். ஆக்சுவலாக எதுக்கு இன்றைக்கி பன்னிக்கறி சமைச்சிருக்கோம் அப்படின்னா இதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. மெடிசன் மாதிரி இது வந்து பன்னிக்கறிங்கிறது வந்து ஒரு மெடிசன் மாதிரி. நம்ம உடம்பு சூடு அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறோன்னா கண்டிப்பாக சாப்பிட்ணும். சூட்டை வந்து நல்லா குறைக்குது இது. அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, பைல்ஸ் இருக்கவங்கலாம் இதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த டிரைவரு அந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இதை சாப்பிடுவாங்க. ஏன்னா லாங் ட்ரைவ் போகிறாங்க, அவங்களுக்கு நிறைய பெயின் இருக்கும், அதனால அதெல்லாம் சாப்பிடுவாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, அந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்கலாம் இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படிங்கிற அந்த இதை வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த போர்க் சாப்பிட்றது நல்லா ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்கணும், ஒரு வீடியோவும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து இந்த போர்க் வீடியோ செஞ்சுருக்கோம். அங்கே இலையே இது இங்கே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கிரேவி மாதிரி வந்துருங்க. பங்கு அங்கே வேணுமா வச்சு பார்த்துடணும் அங்கே வைக்கணுமா? ஆமாம், அப்போ அதுக்கு ஆர்வமாக இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன். வேணுமான்னு கேட்குறேன். அப்படியே எடுப்பங்க. வாறு வேணுமா இல்லை கறி வேணுமா? வாரம் எடுப்பங்க. வாறு சரி கொடுக்குறியா? இருப்பங்க, நீ வாயில் போட பங்கு. ஏய் அல்டிமேட்டா அடடா பயங்கரமாக இருக்கா? பயங்கரமா இருக்குடா. அப்படியே கிறிஸ்பியா, அப்படியே ஜவ்வாட்ட அல்டிமேட்டா. டே நீ கொஞ்சம் கொடுறா. இல்லை இப்போ கறி தரேன் பாரு. கறி கொடுக்குறீங்க, ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. நம்ம அருமையாக வேக விட்டோம்டா. வாரெலாம் வார் இதெல்லாம் சில இதெல்லாம் பார்த்து கெட்டியமாக இருக்கு. ஆனால் நம்ம வாருமே நல்லா அப்படியே வாயில் வச்சோம்னா அப்படியே கரைஞ்சி உள்ளுக்கு போகுது. கறி பீஸும் பார்த்தியா, கறி அப்படியே பீஸ் பார்த்தியா, அப்படியே நர நல்லா வெந்து போச்சு. நானும் அப்படியே ஒன்று சாப்பிட்டு பாருங்க, ஒன்று திருப்தி வாங்க சாப்பிட்டு பாருங்க. இங்கே பாருங்க அங்கே எப்படி வந்துருக்கு பயங்கரமாக இருக்கா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அது வந்தது சொன்னேன், வெந்தது சொன்னேன் நல்லா இருக்குன்னு. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம். எப்பயுமே எங்கள் அம்மா சமைச்சது தான் நான் சாப்பிட்ருக்கேன். மற்ற யார் சமைச்சும் பன்னிக்கறி நான் இது வரையும் சாப்பிட்டதில்ல. பங்கு இதில் ஒரு ட்விஸ்ட்டு கேளு. பன்னிக்கறி நான் முதல்ல நான் இப்போ தான் சமைக்கிறேன். சமைச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட் மட்டும் புதுசு இல்லை, இங்கே இருக்க எல்லாருமே புதுசு தான். அதை விட ட்விஸ்ட் என்னன்னா இதை நம்ம வந்து பிரெட்டில் சாப்பிட போகிறோம். பிரெட்டில் காம்பினேஷன் தனியாக இருக்கும். வாங்கிட்டு வர சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துருக்கேன். எப்படி வைக்கிறது தெரியுமா? அப்படியே பிரெட்டுக்கு நடுவில் வச்சு சாண்ட்விச் மாதிரி கீழே ஒன்று வைக்கிறோம், மேலே கறி வைக்கிறோம், அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் வைக்கிறோம், சாப்பிட்றோம். அப்படியே வச்சு ஒரு அமுத்துறோம். அங்கே பிரெட் மட்டும் தானே? சாப்பாடு எதுவும்? சாப்பாடு வந்து சைடாக ஆட் பண்ணிக்கலாம். அங்கே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரெட்டு தான் மெயின். ஃபஸ்ட்டு பிரெட்டு தான் மெயின். அதுக்கப்புறம் சாப்பாடு எக்ஸ்ட்ரா. ஏன்னா பத்தாது, வெறும் பிரெட்டு மட்டும் சாப்பிட்டா பத்தாது. அதனால் சாப்பாடு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே தமிழ் அந்த கொத்தமல்லி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணது வந்து அந்த ஒரு டேஸ்ட் வந்து உள்ளே இருக்காங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணுறது அந்த மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதுக்காக அப்படியே போடுப்பாங்க. கொத்தமல்லி கடைசியாக போடையில் உனக்கு அந்த மனம் கொடுக்கும் அப்படிங்கிற கொஞ்சம் மூடி தம் கட்டுவாங்களா அந்த மாதிரில அப்படியே ஒரு கிளறி விடணுமா? அப்படியே கிளறி விடுப்பாங்க. எப்படி இருக்கு வர்றான், அருமையாக இருக்கு. ரெடி நம்ம தான் சமைச்சோம்னா ஒரு பையன் அள்ளி அப்படியே தூக்கு பங்கு. அப்படியே நம்ம இவங்களுக்கு காமி எப்படி இருக்குன்னு பார்த்தியா? வியூவர்ஸ் நீங்கள் இல்லாத கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. பங்கு போகிற வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் கூட்டி பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேன். ரொட்டோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம்.
வாருங்க வேறு லெவலில் இருக்கு. வா இந்த வாரோட சாப்பிடையிலேயே சவுக்குன்னு அந்த ப்ரெட்டோட இனிப்பு டேஸ்ட்டோட அல்டிமேட்டா பங்கம். நான் செஞ்சதா அப்படி இருக்குதுங்கிறதே எனக்கே டவுட்டாக இருக்குது. பங்கு உனக்கு எப்படி பங்கு இருக்கு? பீஸு ப்ரெட்டு சூப்பராக சாண்ட்விச் மாதிரி அதே மாதிரி டேஸ்ட் நல்லா சூப்பராக கொடுத்துருக்கு டேஸ்ட்டு. அல்டிமேட்டா டே பங்கம் ஒர்க்கு பயங்கரமாக இருக்குது. சாண்ட்விட்ச் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுல்ல. பன்னிக்கறிக்கு அது அல்டிமேட் தூக்கி விடுது. பயங்கரமாக இருக்குது. கிரேவி அப்படியே நம்ம வச்சது அவ்வளோ இதாக இருக்குது. பதமாக கிரேவி நல்லா வந்துருக்கு. அதான்டா பன்னிக்கறியோட டேஸ்ட்டு. அப்படி சிறப்பு விருந்தினர் கௌதம் வந்து சாப்பிட போறாரு. ஸ்மைலை பார்த்தீங்களா? அழகண்டா. உங்கள்கிட்ட இருந்து அதுக்குதான் கற்றுக்கிட்டது காசு. உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. போடு பிடி நல்லா காக பிடி. சார் ப்ரெட்டோட சாப்பிட்றப்ப ஆ வேற லெவலில் இருக்கும். ப்ரெட்டுக்கு நடுவில் அது இந்த எலும்பில்லாத பீஸை மட்டும் உள்ள வச்சுட்டு கடிச்சோம்னு வச்சுக்க, ஆ ஐயோ வேற மாதிரி. ஆனால் இது வடாப்பாவு அந்த டேஸ்ட் வருதுல்ல, வடாப்பாவு டேஸ்ட் வரும். வடாப்பாவுனாலும் அதுவுமே இது மாதிரி தான் ப்ரெட்டு உள்ள வந்து சமோசாவோ ஏதோ வச்சு கொடுப்பாங்க. அது நல்லா இருக்கு. வடப்பாவை வந்து பண்ணுக்குள்ள வைப்பாங்க, நம்ம இதை ப்ரெட்டுக்குள்ள வச்சு சாப்பிட்றோம். அதுதான் அதே மாதிரி டேஸ்ட். கௌதம், நம்ம செஞ்சிருக்கிறோம், முறையாக செஞ்சிருக்கிறோம். உன்னோட ஃபீட்பேக் என்ன? ரேட்டிங் முத முறையாக செஞ்ச மாதிரி இல்லை சோஸ், அதுதான் ஃபீட்பேக். இப்படியே தப்பிச்சிட்டோம். தப்பிச்சிட்டாங்க, சாதிச்சிட்டோம் வேற லெவலு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெட்டோட இதே ஐடியாவே வந்து கௌதம் தாங்க. தமிழ் சாப்பாடு வச்சுக்கலாம். சரி வேகம் போடு. சுட சுட இருக்குது. செம்ம சூடாராமல் இருக்குது. அப்படியே ஒரே இடத்துல வைக்காத, அப்படியே இப்படி வரிசையா இப்படி. அப்பா அப்படி நேராக குத்திடு. அனல் பறக்குதா? இது பறக்குதா? சூப்பர் உட்காந்துட்டு இங்கே பாருங்க. சாப்பாடு வரும், சாப்பிட்டு வாங்கிக்கலாம். இது இங்கிருந்து வைடா அப்படியே. அப்படி 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 அங்கே ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, அப்படி இப்படி வச்சுக்கிட்டே இப்படி வரணும். மேலாப்பில் இருக்க கொள்ளைக்காக கிரேவியில் அப்படி எடுத்துக்கலாம், பீஸ் மட்டும் போதுமா? இன்னும் வைக்கலாமா? வை போதும்டா லைட்டாக வை. போதுமுங்க. சூப்பர். சாப்பிட்டுட்டு அப்புறம் போட்டுக்கலாம். என்ன சுபாஷ்? சாப்பிடுவோம். இன்னைக்கு ஒரு கௌதம சரி, விருந்தினரை வந்து முதல்ல சாப்பிட சொல்லிடலாம்ண்ணா. ஆ அப்படியே க்ளோஸ் அப்பில் அப்படி இப்படி காமிப்பாங்க. கௌதம் சார் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கேமரா தூக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், அள்ளி எடுத்து வாயில் வைக்க போகிறோம் சாப்பாட்டை. அப்போதான் சாப்பாட்டில் ஒரு பெரட்டியாச்சு வருவில் எடுத்து அப்படியே சாப்பிட போகிறோம். ஒரு அடி அடித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி அருமையாக இருக்கும், தரமாக இருக்கும். இதுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்திருந்தேன். ஏன்னா என்னை சொல்ல விடுங்கடா, உண்மையாலுமே வேறு லெவலுங்க. அந்த கிரேவியோட சாப்பாடு அப்படி சுட சுட, கிரேவியே சூடாக இருக்கிறதோட சாப்பிட வாவ் 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 வாவ். பங்கு எத்தனை மணி நேரம் பண்ணோம் இந்த கறி? ஒரு 2 மணி நேரம் ஆகுமா?
2 மணி நேரம் ஆயிருக்கு. 2 மணி நேரத்துக்கான ஒர்த்து ஒர்த்து நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒர்த்து. கௌதமே, உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் சொன்னால் சரி நம்ம வீடியோக்காக பண்ணுறோன்னு நினைப்பாங்க. நீ வந்து ஹானஸ்ட்டாக உண்மையாக உன் மனசில் தோன்றது என்னவோ அதை சொல்லு. சாப்பிட விடுங்கடா என்னை பேசாட்டிங்க. உண்மையாக என்னங்க நிறைய நேரம் என்னையே அடுப்பறிக்கி விட்டானுங்க. கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் பெரிய பங்கு எனக்கு இருக்குங்க. இவனை ஏதோ நான் கெஸ்ட்டு மாதிரி வந்துட்டு எல்லா வேலையும் என்னை தாங்க வாங்கினானுங்க. பரவாயில்லைங்க, டேஸ்ட் வந்து அருமையாக வந்திருக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கு தகுந்த டேஸ்ட்டு, சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ப்ரெட்டோட வைக்க சாப்பிட்றப்பையும் சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ சாப்பாடோட வச்சு சாப்பிட்றப்பையும் சூப்பராக இருக்கு நமக்கு. சரி, தமிழரசனோட ரிவ்யூ வந்து நம்ம பேக் கேமராவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? இதில் பார்த்தா அந்த வார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு தான் சாப்பிட முடியாது, அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனால் சாப்பிட்டா வேறு லெவலு சூப்பராக இருக்கும். பாருங்க இந்த சாதா பீஸை பாருங்கள். அடடடடா தேனட தேனடா சரியான டேஸ்ட்டு. கைஸ், அவ்வளோதான், சமைச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி சமைச்சோம், எப்படி சாப்பிட்டது, எல்லாத்தோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சுபாஷ், அப்புறம் தமிழ், அப்புறம் சீஃப் கெஸ்ட்டு நம்ம கௌதம், அப்புறம் நான். see you guys in next video. Bye. பங்கு வாங்க, ஒன்று மறந்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.